வணக்கம். ஸோ நான் லாஸ்ட் வீக்லி அனலைசிஸில் நான் சொல்லியிருந்தேன் 1917 ரேஞ்ச், அந்த 15-17 ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் செல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு லாங் செல் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1781-82 வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம பொசிஷன் வந்து ஓப்பனில் அது உங்களுடைய ஃபண்டை பொறுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது இருக்குது. ஓகே, இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டும் ஆகிட்டு இருக்குது. பட் இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இதே மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறது மேக்ஸிமம் சான்ஸ். பட் இன்னும் ஒரு ஏரியாவும் இருக்குது. அது எந்த ஏரியாவுங்கிறத பார்த்துடலாம். அந்த ஏரியாவும் கடந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் டைரெக்டாக வந்து 1781-82 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஃபால் ஆகிடும். ஸோ அந்த ரேஞ்ச் என்னங்கிறது பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இது 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது இப்போ வந்து செல்லு தான் இருக்குது. பட் சின்ன டைம் ஃப்ரேமில் ஒரு இன்ட்ராடேக்கு நான் சொல்லிடுறேன். அதையும் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகே, மார்க்கெட் பண்ணி இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து அது ஒரு டவுன் ஆகிடுது. தென் எகெயின் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போ ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் எகெயின் ரீடெஸ்ட் பண்ணும்போது அரௌண்ட் 1897-98 அதுக்கப்புறம் 91லேருந்து இந்த 95 ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து எகெயின் ஃபால் ஆகுது, ஒரு ரிவர்ஸ் கேண்டில் கிடைக்குது அப்படின்னா தென் நீங்கள் வந்து ஒரு செல் எடுக்கலாம். உங்களோட ஃபண்ட் ஓகே அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு 1891-92 ரேஞ்சிலே வந்து நீங்கள் செல் எடுக்கலாம். ஓகேங்களா. டார்கெட் வந்து இந்த சின்ன ஒரு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 தான் உங்களுடைய டார்கெட்டு. தென் செகண்ட் டார்கெட் வந்து 1862 வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு பை நடந்துட்டு எகெயின் வந்து மார்க்கெட் இது பிரேக் பண்ணும்போது நான் சொன்ன லெவல் வரைக்கும் போயிடும். அதாவது எந்த லெவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 17 இந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1782, அதாவது 1800 அரௌண்ட் வச்சுக்கலாமே. 1800 வந்து மார்க்கெட் வந்து அது மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் இது. ஸோ ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜாயின் பட்டனில் வந்து இனிமேல் நம்மளோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். அதை பே பண்ணுறனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து கோல்டு கரன்சி பேர்ஸ் எதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து கம்மியாக நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஜாஸ்தியாக கொடுக்குற மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். அது ஒன்று. பட் இது கன்ஃபார்மாக 2-3 சிக்னல்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும் வீக்லி. ஓகேங்களா. அப்புறம் செப்பரேட் டெலிகிராம் சேனல் நான் சொன்ன மாதிரி அதில் வந்து நான் என்னன்னா உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரிலேட்டடாக, அதாவது ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக வந்து மார்க்கெட் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் வேணால் நீங்கள் கேட்கலாம். அது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். செப்பரேட்டாக ஆன்சர் எங்கிட்ட வரும். இல்லை அது குரூப்பில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களும் ரிப்ளை கொடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஸ்பெஷல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுவேன். எவ்ரி வீக்னு சொல்லிக்கலாம். நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் நான் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் வேறு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா 2 ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாமே நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் 1 இல்லைன்னா 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணி அதில் வந்து நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் வந்து போகலாம். அது உங்களுடைய விருப்பம். பட் அதிகமாக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து என்னென்னா வீக்லி வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1-2 வந்து கிளாஸஸ் அது ஜூம் ஆப்பில் வந்து பண்ணப்படும். அதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து டைரெக்டாக என்ன டவுட் இருக்குது சார்ட்டு நீங்கள் அனலைசிஸ் பேசலாம். என்ன வேணால் நம்ம வந்து அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி நம்ம ட்ரேடிங்கை பற்றி எது வேணால் நம்ம வந்து பேசலாம். ஸோ டவுட்ஸும் நீங்கள் வந்து கேட்கலாம். அது என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ இது அவங்க யூடியூப் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியும் அந்த ஜாயின் பட்டன் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது. நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, இது வந்து வேறு சேனல், மதன் கௌரியுடைய சேனல். ஸோ டக்குனு மைண்டுக்கு வந்துச்சு, அதனால் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த 4 ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக என் சைட்லேருந்து பண்ணுவேன். ஸோ இஷ்டம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி ட்ரேடு வந்து பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். லாட் சைஸ் வந்து கம்மியாக பண்ணுங்கள். பட் மார்க்கெட் மேக்ஸிமம் செட்டப்பில் தான் இருக்குது. பட் பை எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1905-6க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் வேணால் மார்க்கெட் வந்து எகெயின் வந்து சேம் ஒரு பை ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். இது வந்து செகண்ட் சினாரியோ. ஃபஸ்ட் சினாரியோவில் வந்து இப்போ மேக்ஸிமம் செல் சைடில் இருக்கிறனால ஏன்னா ட்ரெண்ட்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து செல்லில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் செல் சைட்லேயே இருங்க. பையில் வந்து அதிகமாக இருக்க வேண்டாம். பை எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 1872 அந்த ரேஞ்சில் இருந்து பை ஆகிறதுக்கு
மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. பட் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்குவோம். அது ஒன்று. இன்கேஸ் அந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 17,881 இல்லை அப்படின்னா 1,800 லெவல் வரைக்குமே மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு இன்னும் நல்ல விஷயமாக உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். நன்றிகள், வணக்கம்.